பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீதான தாக்குதலை தற்காலிகமாகவே நிறுத்தி வைத்துள்ளதாக பிரதமர் மோடி எச்சரிக்கை. தீவிரவாதத்தை அழிக்க முப்படைகளுக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் உரை. அணு ஆயுத மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது என பிரதமர் மோடி உறுதி. இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானின் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் வீழ்ந்ததை உலகமே வியந்து பார்த்ததாகவும் பெருமிதம். பாகிஸ்தான் ஏவிய சீன ஏவுகணை, துருக்கி ட்ரோன்களும் அழிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை வெளியிட்ட இந்தியா. மீண்டும் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை. இந்திய ராணுவ நிலைகளை அழித்ததாக பாகிஸ்தான் வெளியிட்ட தகவலுக்கு இந்தியா திட்டவட்ட மறுப்பு. அனைத்து விமானப்படை தளங்களும் வழக்கம் போல செயல்படுவதாக அறிவிப்பு. மோதல் முடிவுக்கு வந்த பின் முதன்முறையாக இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. தாக்குதல் நிறுத்தத்தை தொடர்வது என முடிவு செய்ததாக தகவல். வர்த்தகத்தை முன்னிறுத்தி இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதலை நிறுத்தியதாக ட்ரம்ப் பெருமிதம். மோதல் தொடர்ந்தால் வர்த்தகத்தை தொடர மாட்டேன் என்று இரு நாடுகளிடமும் தெரிவித்ததாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை குறைந்து சவரன் 70,000 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் 1320 ரூபாய் குறைந்த தங்கம் விலை மாலையில் மேலும் 1040 ரூபாய் சரிவு. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 3000 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து வர்த்தகம். ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் லாபம். தமிழ்நாட்டில் 16 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. மதுராந்தகம், உதகை, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. 5 நாள் பயணமாக உதகை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. வரும் 15ஆம் தேதி மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். உதகை அரசு ரோஜா பூங்காவில் நடைபெற்று வந்த கண்காட்சி நிறைவு. கண்காட்சியில் சிறப்பாக அலங்காரம் செய்த போட்டியாளர்களுக்கு பரிசு. எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் விலை உயர்வை கண்டித்து கட்டுமான தொழிலாளர்கள் போராட்டம். எம்சான், பிசான், ஜல்லி விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரிக்கை. எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளுக்காகவே இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேச்சால் பரபரப்பு. இந்தியா பாகிஸ்தான் போர் வருகிறது, ஆகவே பிறந்த நாளை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். நல்ல வேளை நேற்று தான் எடப்பாடியாருடைய பிறந்த நாள் விழாவை தெரிந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிறந்த நாளுக்காக போர் நிறுத்தத்தை தள்ளி வைத்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போர் வருகிறது, ஆகவே பிறந்த நாளை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். நல்ல வேளை நேற்று தான் எடப்பாடியாருடைய பிறந்த நாள் விழாவை தெரிந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிறந்த நாளுக்காக போர் நிறுத்தத்தை தள்ளி வைத்திருக்கிறார். பரமத்தி வேலூர் அருகே இந்து முன்னணி நிர்வாகி மனைவி கொலை வழக்கில் திடீர் திருப்பம். குடும்ப பிரச்சினை காரணமாக கணவர் கொன்றுவிட்டு நாடகமாடியது அம்பலம். பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். மதுரை சித்திரை திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். எங்களுக்கு மதுரை மேல இருக்க காதல்
அதனால எல்லா வருஷமும் இங்க இருந்து அவர் அழகரை பார்க்கறது எங்களுக்கு ஒரு பெருமை. திருவிழானாலே பயங்கர ஸ்பெஷல் தான். மதுரையை பொறுத்தளவுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். மதுரையில் சித்திரை திருவிழானாலே என்ன சொல்கிறது, எல்லாரும் இங்கே கூட்டிடுவாங்க, கூட்டி வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். அழகரோட பாட்டை கேட்டாலே மக்கள் வைபேத்தி பார்த்துருப்பீங்க நீங்களே. அதில் அவ்வளோ எனர்ஜியாக எந்தஸ்டாசிக்காக எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் வடகலை தென்கலை பிரிவினர் வாக்குவாதம். பெருமாள் முன்பு பிரபந்த பாடல்களை பாடுவதில் தகராறு. நடந்து வருது பார்த்தீங்கன்னா மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அவங்க சிறு சிறு சண்டைகளை இப்போ திருவிழா நடக்கத்தே இவங்களுடைய சண்டை மூலமாக தான் வெளியில் தெரிகிற அளவுக்கு சூழ்நிலை மாறுவது மிகுந்த வேதனைக்குரியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.